முருங்கைக்கீரை குழம்பு இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரையை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம் தாளிச்சுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கோங்க. பெருங்காயம், கட்டி பெருங்காயமாக இருந்தால் அப்போவே போட்டுக்கோங்க. தூள் பெருங்காயமாக இருந்தால் குழம்பு கொதிக்கும் போது போடுங்க. பூண்டு 4 பல் போட்டுக்கோங்க. வதங்கணுன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதக்கி விட்டோம்னா கொஞ்சம் சுண்டிடும். முருங்கைக்கீரை அப்படி குறைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சமயம் சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா இப்படி தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிரும். நம்ம இதில் அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் வெல்லம் சேர்க்கலாம். அரை ஸ்பூன் நெய் சேருங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் முருங்கைக்கீரை குழம்பு ரெடி.